Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸிலும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸிலும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸிலும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்களினுடைய அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த ஆலோசனையின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். இதில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியபோது தாவேகாவிற்கு எந்த சூழலிலும் அதிமுக ஆதரவு அளிக்காது, இதனை பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களினுடைய ஒப்புதலுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். தற்போது முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் அளித்த பேட்டியை பார்த்துட்டு இருக்கோம். முன்னதாகவே CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்டோர் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், அது தொடர்பாக இபிஎஸ்ஐ வலியுறுத்த போவதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அப்படி அதாவது இபிஎஸ் ஆதரவு அளிக்காத பட்சத்தில் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்த சூழலில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். இவருடைய இந்த நிலைப்பாடு CV சண்முகம், SP வேலுமணி தரப்பினுடைய அந்த நிலைப்பாட்டையும் சேர்த்தே எதிரொலிக்கிறதா, பிரதிபலிக்கிறதா, அல்லது இது எப்படி எடுத்துக்கொள்வது இவருடைய கருத்தை?
இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கின்றது. நாம் சொன்ன அந்த முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், அதே போல எஸ்.பி. வேலுமணி, அதே போல டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட யாருமே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கே.பி. முனுசாமி, அதே போல நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் மட்டும்தான் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த புரட்சியை எழுப்பிய அல்லது அந்த கழக குரலை எழுப்பிய அவர்கள் யாரும் வந்து இந்த பேட்டியை கொடுக்கவில்லை என்பதையும் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவே தொடர்ந்து இதில் என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதை முழுமையாக பார்க்க வேண்டுமானால் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 5 இடங்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட 113 மாறி இருக்கிறதே தவிர இன்னும் கூடுதலாக 5 இடங்கள் அல்லது 6 இடங்கள் தேவை என்ற சூழல் தான் இருக்கிறது. அதிமுக ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது, 47 இடங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாம், அமைச்சரவையிலே பங்கெடுக்கலாம் என்று சொல்வதாக தெரிகிறது. ஆனால் இபிஎஸ் உள்ளிட்ட மற்றொரு தரப்பினர் அப்படியெல்லாம் நாம் பங்கெடுக்க வேண்டாம், நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம். அதிமுக ஒரு பெரிய இயக்கம், எவ்வளவு பெரிய இயக்கம், நேற்று வந்த ஒரு கட்சிக்கு, கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் கூட முழுமையடையாத ஒரு கட்சிக்கு சென்று ஆதரவு கொடுத்து அவர்களை ஆட்சி கட்டில் அமர வைத்தால் அதனை மக்கள் ரசிக்க மாட்டார்கள், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தது போன்ற செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் எதுவும் உண்மையில்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறோம் என்றும் கே.பி. முனுசாமி தெரிவித்திருக்கின்றார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக கே.பி. முனுசாமி அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்காது, அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த ஆதரவு என்பது இருக்காது. அதிமுகவை பொறுத்தவரையிலே அது ஒரு மிகப்பெரிய இயக்கம், அப்படிப்பட்ட இயக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அதிமுக தரப்பிலிருந்து ஆதரவு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதுல தொடர்ந்து அந்த ட்விஸ்ட் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா, ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.